Hi, நான் சுஜாதா ரெங்கராஜ், உங்கள் நியூட்ரிஷனிஸ்ட் வித் மோர் தென் 20 years of experience. நம்ம இந்த வீடியோவில் இப்போது இந்தியன்ஸ்க்கு நிறைய bloated அண்ட் protruded belly ஏன் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். வேர்ல்டுலேயே அதிகமாக வெஜிடேரியன்ஸ் இருக்கிற கண்ட்ரின்னு பார்த்தா அது இந்தியாவும் ஒன்று தான். நம்ம வெஜிடேரியன் சொல்லிக்கிறத விட கிரெயினிடேரியன் சொல்லிக்கிறது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஏன்னு கேட்டால் நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறது இல்லை, கிரெயின்ஸ் தான் அதிகமாக எடுத்துக்கிறோம். சுகர் அண்ட் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இருக்கிற கிரெயின்ஸ், அதாவது வீட், ரைஸ்னு நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால நம்ம இன்டெஸ்டைனில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த கிரெயின்ஸை ஃபெர்மெண்ட் பண்ணி நிறைய கேஸ் ரிலீஸ் பண்ணுது. அதனால தான் நமக்கு இந்த ப்ளோட்டிங் பிரச்சனை வருது, ஒரு உப்புதல், வயிறு உப்புதல் நமக்கு ஏற்படுது. நிறைய பிரியாணி, பரோட்டா சாப்பிட்டுட்டு அதை டைஜஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஜீரகம் எடுத்துக்கிறோம். ஜீரகம் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த ஜீரகத்து மேலேயும் நம்ம ஒரு சுகர் கோட்டிங் கொடுத்துடுறோம். இதனால என்ன ஆகுது, இன்னும் தான் சுகர் இன்டேக் அதிகமாகுது, ஃபெர்மெண்டேஷன் அதிகமாகுது, ப்ளோட்டிங் கூட அதிகமாகுது. ஸோ நிறைய பிரியாணி சாப்பிட்டுட்டு ஜீரகம் சாப்பிட்றது ஒரு சரியான வழியான்னு கேட்டால் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், நிஜமாலுமே நம்ம வெஜிடேரியனாக மாறணும். அதாவது வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும், கிரெயின்ஸை கம்மி பண்ணணும். ஸோ தட் நமக்கு ஃபெர்மெண்டேஷன் இன்டெஸ்டைனில் கண்ட்ரோல் ஆகும், கேஸ் ரிலீஸ் ஆகாது, வயிறு உப்புதலும் ப்ளோட்டிங்கும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்.